முதல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும், சங்கிகளின் இந்த அஜெண்டா இருக்குல்ல, இப்ப இல்ல. இது சம்பந்தமா ரொம்ப நாளா இவங்க பிரச்சனைய கிளப்பிட்டு தான் இருக்காய்ங்க. நீங்க ம். இன்னும் சொல்லப்போனா இந்த பிரச்சனையோட ஆரம்பத்தையும் ராஜா போன்றவர்கள் இது ஆரம்பத்துல இருந்தே இது இன்னொரு அயோத்தியா மாறும்னு பேசுவதும், ம். திருப்பரங்குன்றம் பக்கத்துல தான் எங்க வீடு. திருப்பரங்குன்றம் அங்கேருந்து எல்லிஸ் நகர். அவ்வளவுதான். பக்கம் திருப்பரங்குன்றம் பக்கத்துல தான் நான் படிச்ச ஸ்கூல்லாம் இருக்கு. ஆக எங்களுக்கு அத வந்து திருப்பரங்குன்றமா தான் தெரியும். இவைங்க வந்து ஸ்கந்த ஸ்கந்த மலைன்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு. இந்த சங்கிகள் ம். வந்து அதாவது முருகன் மலை கிடையாது. கந்தன் மலை கூட கிடையாது. ஸ்கந்த மலை. இவங்களுக்கு எப்படி எல்லா ம். முருகனையும் சுப்பிரமணியமா மாத்தணுமோ, அதுபோல இங்க வந்து ஸ்கந்தமலையா மாத்தணும். இங்க இருக்கிற ஏதாவது இவங்களோட அடிப்படை விஷயங்கள அந்த குன்று வந்து தீர்க்குது. என்ன அப்படின்னா, பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு. அந்த குன்றுல ஒரு தர்கா இருக்கு. பக்கத்துல தர்கா இருந்தாலே இவங்களுக்கு வந்து குதூகலமா இருக்கும். என்னமாவது ஒரு பிரச்சனை பண்ணலான்னு. இப்ப இதுல நம்ம தோல்வி அடைந்திருப்பதா நான் பார்க்கிறது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்னன்னா, அங்க வந்து கெடா வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற அந்த உத்தரவு வந்து நமக்கு ஒரு ஒரு தமிழ்நாட்டுத்தனமான ஒரு ஒரு தீர்ப்பே இல்ல. அது வந்து வடக்குத்தனமான தீர்ப்பு. ஏன்னா, அங்க வெட்டுற கெடாவையும், கோழியவும் சாப்பிடுறவன் ஃபுல்லா நம்மாளு தான் போய் சாப்பிடுவான். இந்து தான் போய் ம். சாப்பிடுவான். ம். ம். முதல்ல தர்காக்கும், மசூதிக்குமான வித்தியாசமே இங்க நெறைய பேருக்கு தெரியல. என்னுடைய எனக்கு டியூஷன் எடுத்த ஒரு பார்ப்பன மிஸ் அப்ப வந்து அவங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா கூட தர்கால தான் போய் மந்திரிப்பாங்க. இன்னமும் அங்க இருக்கிற அவன் எனக்கு போய் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போறவன் ஃபுல்லா தர்காவுக்கும் போயிட்டு தான் வருவான். இது எதுவுமே இந்த வடநாட்டு இந்துத்துவத்தில உற்பத்தி ஆகுற இந்த சங்கி பயலுகளுக்கு தெரியாது. இந்த கலாச்சாரம் எதுவுமே. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்துவுக்கும், இஸ்லாமியர்களும் வந்து வெறித்தனமான விரோதிகள்ன்றது தான் அவங்களோட ஒரு பார்வை. அத வந்து மதுரையில ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறது. தண்ணீல எண்ணெய ஒட்ட வைக்கணுங்கிற மாதிரி ஒட்டவே ஒட்டாது. நீங்க என்ன பண்ணாலுமே வேலைக்கு ஆகாது. நீங்க எத்தனை ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணாலும், அங்க மக்கள் எதிர்ப்பு நீங்க எப்படி கைட்டுனாங்க பார்த்தீங்களா? கலவரக்காரங்கள சொன்னோம்னா, நீங்க அங்க போய் விளக்கேத்துனீங்கன்னா, அங்கே வந்து முருகனை வழிபடுகிற மதுரை இந்துக்களு, தமிழ்நாட்டு இந்துக்கள் தங்களுடைய தோல்வியாக பார்ப்பாங்க. அசிங்கமாக பார்ப்பாங்க அத. ஏன்னா, இங்க இருக்க ஆன்மீகவாதிகள் எல்லாருமே வந்து தங்களுடைய கடவுள் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகவாதிகள். இந்த ஆன்மீகத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக இந்த விஷயத்துல இந்த கோர்ட்டை உயர்நீதிமன்ற அந்த விலக்கேத்தணும், இங்க விலக்கேத்தணும்னு சொல்லி அந்த மைல்கல்ல விலக்கேத்தணுங்கிற அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு மிக துணிச்சலான ஒரு செயலில் ஈடுபட்டு வென்றிருக்கிறது. இன்னுமே நீ ஏத்துனா அது கார்த்திகை தீபம் இல்ல. ஆக்சுவலா கார்த்திகை தீபம் ஒரு நாளு. நீ இன்னுமே ஆமா. ஏத்துனீங்கன்னா அது பேர் கார்த்திகை. இன்னுமே நீ எங்க வேணா ஏத்திட்டு போய் என்ன வேணா பண்ணு.